ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால காலையில் எந்திரிக்கவே முடியலைங்க. நான் எந்திரிச்சதே ரொம்ப லேட்டாக தான் எந்திரிச்சேன். அதனால சரி பிள்ளைங்களையும் இன்றைக்கி லீவ் போட வச்சாச்சு. ஏன்னா சாப்பாடு செஞ்சு கொடுக்கல. காலையில் சாப்பாடு செய்கிறதுக்கு ரொம்பவே லேட் ஆயிருச்சு. அதனால சரி நீ லீவ் போட்டு வீட்டில் இருங்க, இன்றைக்கி ஒரு நாள் தானே ஸ்கூலு அப்படின்னு விட்டாச்சுங்க. வீட்டில் இருந்துக்கிட்டு அக்காவும் தங்கச்சி வீடு ஃபுல்லாக ஜாமுனை கொட்டி ஒரு வழி பண்ணி வச்சுருக்குறாங்க. சரி இவங்க வீட்டில் இருக்கும் போதே நம்ம அந்த வாங்கிட்டு வந்த காயெல்லாம் அப்படியே தான் இருக்குது, அதை வேக வச்சு காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எடுத்து வச்சேன். பாப்பா சொன்ன அம்மா நான் கழுவி தரேம்மா அப்படின்னு சொன்னதுனால சரி கழுவு அப்படின்னு விட்டுட்டேங்க. எங்கள் காம்பவுண்டில் வேறு யாருமே இல்லை. காம்பவுண்டே வெறிச்சோடி போய் கிடக்குது. எல்லாம் வெளியில் போயிருக்கிறாங்க. நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோங்க. பாப்பா கழுவி தந்த காயெல்லாம் கீழே மேலேயும் கொட்டி கொட்டி கழுவுனா பரவாயில்ல, கற்றுக்கட்டும். இப்போ தானே கற்றுக்கட்டும். ஏன்னா யாருமே இல்லை ஹெல்ப்புக்கு. அவள் கற்றுக்கிட்டா தான் அவளை அவள் பார்த்துக்க முடியும். இவள் கற்றுக்கிட்டானா சின்னவளையும் சேர்த்து பார்த்துப்பா. சரி கற்றுக்குறேன்னு சொன்னால் நானும் விட்டுறதுங்க, கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுறதுங்க. நானுமே சும்மா விடுறதில்லைங்க. தோசை ஊற்றி கற்றுக் கொடுத்துட்றது, ஆம்லேட் போட்டுப்பா. அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலையெல்லாம் அவள் செய்வா. அதுவும் இல்லாமல் எல்லாருமே சொல்கிறாங்க, உனக்கு உடம்பு முடியல பாப்பாவுக்கு சொல்லு, வேலை சொல்லி கற்றுக் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி நானும் விட்டுறதுங்க. ஒவ்வொரு வேலையும் பாப்பா பாதி வேலை செய்கிறாங்க. என்ன இன்னும் நல்லா நீட்டாக செய்ய தெரியல, அதுதான் ஒன்று. திட்டிக்கிட்டே இருப்பேன், பாப்பா நல்லா சுத்தமாக செஞ்சு பழகுன்னு திட்டிக்கிட்டே தான் இருப்பேன். வேறு என்ன பண்ணுறதுங்க, இந்த வயசுலேயே வேலை செய்ய கற்றுக்கிட்டா தான் பரவாயில்லைங்க. இந்த காலத்தில் இந்த வயசில் வேலை செய்கிறதெல்லாம் பெருசு தாங்க. ஆனால் வேறு வழி இல்லாமல் பாப்பா நான் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் வீடெல்லாம் கூட்டி விட்ருவா. அவளுக்கு தேவையானது அவளே செஞ்சுப்பான்னு வச்சுக்கோங்களேன். அதனால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குது. அவங்க அப்பா பாதி வேலை பார்த்துருவாங்க. பாப்பாங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ அவங்களால முடிஞ்சது சுத்தமாக செய்கிறாங்களோ இல்லையோ ஆனால் செஞ்சு தந்துடுவாங்க. இருந்தாலும் எனக்கு தான் கோவம் வரும். ஏன்னா சுத்தமாக செஞ்சு பழகு அப்போ தான் உனக்கு பழக்கம் வரும் அப்படின்னு சொல்லி நான் தான் திட்டிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் யோசித்து பார்த்தா ஒரு சில டைமில் யோசித்து பார்த்தா என்ன தோணுன்னா, பாவம் இந்த காலத்தில் இவங்க வேலை செஞ்சு கற்றுக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். இந்த வயசில் வேலை செஞ்சு கற்றுக்கணுன்னு அவங்களுக்கு தலையெழுத்து. எனக்கு முடியாததுனால அவங்க செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நானே நினச்சி என்னை சமாதானப்படுத்திப்பேங்க. அதுக்கப்புறம் காயை வேக வச்சுட்டு நான் கத்திரிக்காய் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். பாப்பா சொன்ன அம்மா நான் கட் பண்ணுறேம்மா அப்படின்னு சொன்னால சரின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு எப்படி கட் பண்ணணும்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரியே அவளும் கட் பண்ணாள். ஆனால் கற்றுக்கிட்டு கட் பண்ணாலே ஒழிய அந்த கற்றுக்கிறது வரைக்கும் தாங்க. அதுக்கப்புறம் அம்மா கை வலிக்குதுமா, ஒரு 4 கத்திரிக்காய் கட் பண்ணிவிட்டு கை வலிக்குதுமா, நீங்களே கட் பண்ணிக்கோங்க அப்படின்னு வச்சுட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் நான் தான் உட்காந்து எல்லா காயையும் கட் பண்ணேங்க. அதுக்கப்புறம் காயும் வெந்துருச்சு. சரி போய் குளிக்க விட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் குளிக்கிட்டு இருந்தேன். மஞ்சத்தூள் இல்லை. அவங்க அப்பாவை போய் வாங்கிட்டு வர சொல்லி கடைக்கு அனுப்பிச்சிருந்தேங்க. இன்னும் வரலை. இப்போ தான் மஞ்சத்தூளே வாங்கிட்டு வராங்க. காயே அதுக்குள்ளே வெந்தே முடிச்சிட மாட்டிருக்குது. சரின்னு சொல்லிட்டு மஞ்சத்தூளை கொட்டி கலந்து விட்டு வேக வச்சிட்டேங்க. இவங்க அப்பா கூட இந்த பிள்ளைங்க போகிறதுக்கு காரணமே அவங்க அப்பா கூட போனால் கேட்குறத வாங்கி தந்துடுவாங்க. என் கூட வந்தால் நான் வாங்கி தர விட மாட்டேன். அதனால் அவங்க அப்பா கடைக்கு போனால் உடனே கூடவே போயிட வேண்டியது. நான் வேண்டான்னு சொன்னாலும் கேட்குறதே கிடையாது. அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்துக்கிட்டு இப்படியே தான் பண்ணுறாங்க. என் பேச்சு கேட்குறதே இல்லை. வேண்டாம் வாங்கி கொடுக்காதீங்கன்னு சொன்னால் கேட்குறதில்ல. வாங்கி கொடுத்து தான் கூட்டிகிட்டு வருவாங்க. விடுடி அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அது மஞ்சத்தூளை கொட்டி கிளறி விட்டுட்டு நான் காயெல்லாம் கட் பண்ணேன். வீடெல்லாம் வேறு இப்படி கிடக்குது. எப்போ சுத்தம் பண்ணுவாங்க என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியல. அப்புறம் கொத்தவரங்காய் வெந்தோன்னே அதை எடுத்து காய வச்சுட்டு இதை வேக வைக்கணுங்க. அது வேகிறது பதம் பார்த்திங்கன்னா வெந்திருக்கணும். ஆனால் நல்லா கொலைய வேகக்கூடாது. அந்த பதத்தில் வேக வச்சு எடுத்து காய வைக்கணும். அதான் வெந்துருச்சு. எடுத்துகிட்டு போகிறேன் காய வைக்கிறதுக்கு. பார்க்குறதுக்கு இவ்வளோ இருக்குது. 1 கிலோ கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தேன், 1 கிலோ கொத்தவரங்காய் வாங்கிட்டு வந்தேன். இது காஞ்சோன்னு பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு. ஒரு 1/4 கிலோ அளவு மாதிரி தான் இருக்கும். ஆனால் வேறு வழி இல்லைங்க. இங்கே நான் கேட்டேன், இந்த ஊரில் நான் கத்திரிக்காய் வத்தல் கொத்தவரங்காய் வத்தல்னு கேட்டால் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. அப்படி வத்தல் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால் எனக்கு இதெல்லாம் இருந்தால் பழையது சாப்பிட பிடிக்குது. அதனால் சரி இந்த வெயில் டைம் வந்துருச்சு, பழையதெல்லாம் சேர்த்துக்கிட்டா தான் நம்மளால் சமாளிக்க முடியும். அதனால் சரி நேத்தி சாப்பாடு மிச்சமாயிடுச்சு. அதில் வடகம் போட்டதும் காஞ்சிருச்சிங்க. கத்திரிக்காய் வத்தல் கொத்தவரங்காய் வத்தலையும் வேக வச்சு காய வச்சிட்டேங்க. இன்றைக்குள்ளே காஞ்சிரும்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மதியானம் சாப்பாட்டுக்கு பார்த்திங்கன்னா வத்தல் நல்லாவே காஞ்சிருச்சிங்க. நேற்று மதியானம் 1 மணிக்காட்டம் தான் நான் ஞாபகம் பழைய சாப்பாடை வத்தலே போட்டேன். ஆனால் இன்றைக்கே பொரிச்சாச்சுங்க. அந்தளவுக்கு வெயில் கொளுத்துதுங்க.